ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. ராகவேந்திர அனுகிரகத்தினாலே ராகவேந்தருடைய சரித்திரத்தில் இது 50வது எபிசோட். போன எபிசோடில் ராகவேந்திர சாமிகள் கும்பகோணம் வந்து அப்புறம் அவருக்கு சரஸ்வதி தேவியும் திருப்பதி வெங்கடரமண சுவாமி கொடுத்த கட்டளையை அனுசரித்து வேதங்களுக்கு உரை எழுத தீர்மானம் பண்ணி அதற்கு முன்னால் எழுதப்பட்ட பல்வேறு கிரந்தங்களை எல்லாம் பல இடங்களிலிருந்து கலெக்ட் பண்ணி அவையெல்லாம் அதில் எவை கண்டனத்துக்குரியது எவை சரியாக இருக்கிறது என்பதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அதில் சொல்லப்படாத விஷயங்கள் என்ன இருக்கிறது, மக்களுக்கு எது போய் சேரணும் என்பதையெல்லாம் ஆராய்ந்து மிக தெளிவாக 3 வேதங்களுக்கும் ருக்வேதம் யஜுர்வேதம் 3 வேதங்களுக்கும் அவர் உரை எழுதுகிறார். வேதத்திரை விவர்த்தி என்று பெயர். அதை எழுதி அவர் வித்வத் சபையில் அரங்கேற்றம் பண்ணி எல்லாருடைய நன்மதிப்பு பெறுகிறார் ராகவேந்திர சுவாமிகள். அது நம்முடைய கிட்ட காலம். அவர் ஜோதிஷர்கிட்ட சொன்னார் இல்லையா, 300 வருஷங்களுக்கு அப்புறம் என்னுடைய கிரந்தங்கள்லாம் மறையும் என்று. அதில் வேதத்திரை விவர்த்தி இப்பொழுது மறைந்து விட்டார், கையில் இல்லை, நமக்கு கிடைக்கிறது இல்லை. அந்த சேவையில் வேத பாஷ்யம் எழுதுறதுக்கு உதவியாக இருந்தவர்கள இருவர் முக்கியமான லட்சுமி நாராயணாச்சாரியா, அதாவது ராகவேந்திர பூர்வசமுத்திரரும் கிருஷ்ணாச்சாரியாரும் ஆகும். இந்த கிருஷ்ணாச்சாரியாங்கிறது யாருன்னா ராமச்சந்திராச்சாரியோட மகன் கிருஷ்ணாச்சாரியா. இந்த ராமச்சந்திராச்சாரியா யாருன்னா முன்னாலே சொல்லியிருக்கோம், விஜயன் தீர்த்தோட பூர்வாசிரம தம்பி மகன் ராமச்சந்திராச்சாரியா. அவர் விஜயேந்திர தீர்த்த பிரிவிலிருந்து சுதீந்திர காலம் வரையிலும் ராகவேந்திர சுவாமி இதுக்கு வரவர்களும் பட்டம் எடுத்து அவர் சன்னியாசாசனம் இருக்கிற வரையிலும் ஸ்ரீமடத்திலே திவானா இருந்து சேவை செய்தவர். அவருடைய மகன் தான் கிருஷ்ணாச்சாரியா. இந்த கிருஷ்ணாச்சாரியா சிறுவை 4 வயது குழந்தையா இருக்கும் போதே வெங்கடானந்தரும் ஒட்டி கொண்டவர். 4 குழந்தையா இருக்கும்போதே அவர் சொல்லார், நான் இவர்கிட்ட தான் நான் பாடம் படிப்பேன், இவர்கிட்ட தான் வீணா பத்தி வாசிப்பேன்னு சொல்லிட்டு அவருடைய ஒட்டி கொண்டிருந்தவர். ராகவேந்திர சுவாமி சன்னியாசம் ஏற்பதற்கு முன்னாலே பாட பிரவச்சனம்லாம் செய்யும்போது அவருடைய மாணவராக இருந்து எல்லாத்தையும் அவருடைய கற்றுக்கொண்டவர். சன்னியாசம் ஏற்ற பிறகும் ராகவேந்திர சுவாமிகளாக சன்னியாசம் ஏற்ற பிறகும் கூட கடைசி வரல பிருந்தாவன 6 வரலாம் அந்த கிருஷ்ணாச்சாரியர் விட்டு பிரியவே இல்லை. அவருடைய வித்யா சிஷ்யனாக இருந்தவர் கிருஷ்ணாச்சாரியார். இப்போ லட்சுமி நாராயணாச்சாரியும் இந்த கிருஷ்ணாச்சாரியும் தீர்மானம் பண்றாங்க, நம்ம கிரந்தம் எழுத வேண்டும், நம்ம தெரிந்த விஷயங்களை நம்ம எழுத வேண்டும் என்று தீர்மானம் பண்றாங்க. அப்ப லட்சுமி நாராயணாச்சாரியர் என்ன நினைக்கிறாருன்னா, மத்வாச்சாரியர் எழுதின ருக்பாஷ்யம், அதுக்கு டீக்காராயர் அதாவது ஜெயதீத்தர் எழுதின ருக்பாஷ்யம் கமெண்ட்ரி டீக்கா எழுதியிருக்கார், அதுக்கு உரை எழுத வேண்டும், டிப்பணி எழுதணும்னு லட்சுமி நாராயணாச்சார் தீர்மானம் பண்றாரு. கிருஷ்ணாச்சாரியர் என்ன நினைக்கிறாரு, தர்மசாஸ்திரத்தை பத்தி ஜனங்களுக்கு சொல்லணும். நித்திய நைமித்திய விசேஷமான பூஜைகள், காமியகரமான பூஜைகள், எதெல்லாம் எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், நிறைய விஷயங்கள் தர்மசாஸ்திர விஷயங்கள் சஜ்ஜனங்களுக்கு போய் சேர வேண்டும். அதுக்கெல்லாம் நம்ம வருமா ஒரு அத்தன்டிகேட்டடான ஒரு நூல் எழுதணும்னு தீர்மானம் பண்ணி இருவரும் ராகவேந்திர போய் அவங்ககிட்ட தங்களுடைய அபிலாஷையை சொல்கிறார்கள். ராகவேந்திர ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணி மந்திராட்சை கொடுத்து, சரஸ்வதி கலாட்சம் உங்களுக்கு ஏற்பட்டும், நல்ல கிரந்தம் ஏற்றுங்க, ரொம்ப சந்தோஷம், நீங்களே இதை அரங்கேற்றம் பண்ணணும் சொல்லி ஆசீர்வாதம் பண்றாரு. இருவரும் குறிப்பிட்ட சில நாட்களிலே அதை நிறைவு செய்து ராகவேந்திர சமர்ப்பணம் பண்றாங்க. ராகவேந்திர 2ஐயும் படிச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நீங்களே அரங்கேற்றம் பண்ணுங்க சொல்லி லட்சுமி நாராயணாச்சார் முதல்ல செய்கிறார். வித்வத் சபையில அரங்கேற்றம் பண்றார். முதல்ல ருக்பாஷ்யத்தோட மூலத்தை பற்றி சொல்லி அது விவரித்து, மத்வாச்சாரியர் அந்த பாஷ்யம் ருக்பாஷ்யத்தை பத்தி அதை பத்தி விவரம் பண்ணி, அதுவும் டீக்காராயர் எழுதின கிரந்தத்துக்கு அந்த அனுபாஷ்யத்தினுடைய எழுதின டீக்கையை பற்றி அதை விவரணம் பண்ணி அதில் என்ன சொல்லிருக்கான்னு சொல்லி, அப்புறம் இவருடைய கமெண்ட்ரியெல்லாம் சொல்லி எல்லாருடைய நன்மதியை பெற்ற ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொல்லி எல்லாரும் புகழ்ந்தார்கள். அதுக்கு அடுத்தாப்புல கிருஷ்ணாச்சாரியார் அவர் எழுதின ஸ்மிருதி முக்தாவளி என்ற தர்மசாஸ்திர நூலை அவர் வெளியிட்டார். ரொம்ப அருமையான நூல், எல்லாரும் போற்றப்படக்கூடாது, இந்த காலத்துக்கு கண்டிப்பாக தேவையான நூல். அது அத்தனை அதில் சொல்லப்படாத தர்மசாஸ்திர விஷயங்கள் எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு அவர் காம்ப்ரஹென்சிவான ஒரு நூலை இருக்கிறார். இன்னைக்கும் மந்திராலய மடத்திலே பஞ்சாங்கம் தயார் பண்ணும்போது இந்த ஸ்மிருதி முக்தாவளியினோட பேஸ் பண்ணித்தான், இதை ஆதாரமாக கொண்டுதான் பஞ்சாங்கத்தை அவர்கள் தயார் செய்கிறார். அந்த அளவுக்கு மிக உயர்ந்த கிரந்தம் இந்த ஸ்மிருதி முக்தாவளி என்றது கிருஷ்ணாச்சாரியால் இயற்றப்பட்டது. ராகவேந்திர 2க்கும் ஆசீர்வாதம் பண்ணி அவருக்கு ரொம்ப சந்தோஷம், தன்னுடைய சிஷ்யர் இவ்வளவு தூரம் செய்கிறாங்கன்னு சொல்லி. இதெல்லாம் இருக்கும்போது நாராயணாச்சாரியா அவர்
அவருடைய பூர்வாசிரம தமக்கை அக்கா மகன் நாராயணாச்சார் அவரோட ராகவேந்திர சுவாமி தனிமை இருக்கும்போது ஒரு சந்தேகத்தை கேட்குறாரு அவர்கிட்ட. அவர் கேட்குற, சுவாமி உங்கள்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும், தப்பாக நினைக்கக்கூடாது, என் மனசில் பட்டதை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அவ்வளோதான், தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு பீடிகை சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, என்னப்பா நீ சின்ன குழந்தை இருந்தால் உன்னை எனக்கு தெரியும், என்கிட்ட கேட்குறது என்ன தயக்கம், நீ தாராளமாக கேளுங்க, என்ன சந்தேகம்னாலும் தாராளமாக கேளு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சாமி நீங்கள் எல்லாத்துக்கும் பாடப்பிரவச்சனம் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறீங்க, நிறைய குறிப்பிட்ட சிஷ்யர்கள் எல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்து லக்ஷ்மி நாராயணாச்சாரியா, கோவிந்தாச்சாரியா, இந்த மாதிரி மறுபடியும் இவங்க எல்லாம் இவங்கெல்லாம் லக்ஷ்மி புருஷோத்தமாச்சாரியா, இவங்களை எல்லாத்துக்கும் நீங்கள் எல்லாத்துக்கும் ஸ்பெசிஃபிக்காக உங்களெல்லாம் ஹையர் லெவல் ஆஃப் ஸ்டடீஸ் எல்லாம் சொல்லித்தரீங்க. அதில் குறிப்பாக 4 பேர் ரொம்ப ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறீங்க. அதில் அந்த 4 பேர் இன்னொருத்தர் பற்றி இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அட்டென்ஷன் கொடுத்து நீங்கள் சொல்லித்தரீங்க. இதை நான் கவனிக்க தவறவில்லை. ஏன் அந்த 4 பேருக்கு மாத்திரம் நீங்கள் குறிப்பாக அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களை ஃபோக்கஸ் பண்ணி சொல்லித்தரீங்க? அது எனக்கு சந்தேகம் தான், நீங்கள் சொல்லணும்னு சொல்கிறார். அவர் ஆவேசம் சொல்கிறாரு, அதாவது இந்த ஸ்ரீமடம் சதுர்க பிரம்மா ஆரம்பித்து மத்வாச்சாரியர் ஆரம்பித்து இந்த கிரந்த பிரச்சாரங்கள், தத்துவ பிரச்சாரங்கள், சித்தாந்த கருத்துக்கள்லாம் உலகத்தில் மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சாரியார் மத்வாச்சாரியார் அவ்வளோ கஷ்டப்பட்டு இவர் பத்மாதீத்தர், நரகர் தீர்த்தர், மாதவி தீர்த்தர், ரட்சவித்தர் இவங்களையெல்லாம் அவங்களுக்கு தயார் பண்ணி அவங்களும் இந்த தர்ம பிரச்சாரம் செய்து வர்றார். இப்போ அதுக்கப்புறம் அப்படியே வந்த மடத்தில் இப்போ என்னுடைய பரமகுரு விஜயேந்திரர், அப்புறம் சுதீந்தர் இவங்களும் அதை செய்தாங்க. எனக்கும் கலைவாணியோட உத்தரவும் அதுதான், இந்த கிரந்த பிரச்சாரங்கள், தர்ம பிரச்சாரங்கள், சித்தாந்த பிரச்சாரங்கள், சரியான பிரச்சாரங்கள் மக்களுக்கு போய் சேரணும், அதை செய்யணுங்கிறத உத்தரவாயித்தான் எனக்கு இந்த சன்னியாசம் எடுத்து சொல்லியிருக்காங்க. அதை நான் என்னால் முடிந்த அளவு சரியாக பண்ணிட்டு வரேன். எனக்கு அப்புறமும் இந்த கிரந்த பிரச்சாரங்களில் சிறப்பாக நடக்க வேண்டும். நான் எல்லாம் கிரந்தங்கள் எல்லா மக்களுக்கு போய் சேரணும்னா எனக்கு பின்னால் வரக்கூடியவங்களும் அதே அளவு டேலண்டாக இருந்து அதே ஒரு நல்ல ஞானத்தோடு இருந்து அவங்க சொன்னாதான் இது சித்தாந்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஏன்னா ஜெனரேஷன் மாற 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 அதுக்கு தகுந்த மாதிரி தயாராகணும் ஜனங்கள்லாம். அந்த வகையில் நான் இந்த 4 பேரையும், அவங்க யார் அப்படின்னா அவருடைய பூர்வாசிரம அண்ணன் குருராஜாச்சாரோடைய பேரன்கள், அவங்க 4 பேருக்கும் அவர் ஸ்பெஷலாக இது பண்ணுறாரு. அது என்னென்னா முதல் வெங்கண்ணா, வாசுதேவா, முத்து வெங்கடகிருஷ்ணா அண்ட் விஜயேந்திரா, இந்த 4 பேரும் அவங்க ஸ்பெசிஃபிக்காக பார்த்துருக்காங்க. அவர் சொல்கிறாரு, இந்த 4 பேரும் எனக்கு அப்புறம் 1 by 1 இந்த பீடாதிபத்தியம் ஏற்கப் போகிறார்கள். எனக்கு எனக்கு அப்போ எடுத்தாவில் வெங்கண்ணாக்கு நான் ஆசிரமம் கொடுக்க போகிறேன். அவர் அதுக்கப்புறம் வாசுதேவாச்சார் கொடுப்பார், அவர் அதுக்கப்புறம் முத்து வெங்கடகிருஷ்ணா கொடுப்பார், அதுக்கப்புறம் விஜயேந்திரருக்கு அவர் முத்து வெங்கடகிருஷ்ணா விஜயேந்திர ஆச்சார் கொடுக்க போகிறாரு. ஸோ இவங்கெல்லாம் பிற்காலத்தில் நிறைய கிரந்த பிரச்சாரங்கள் செய்யணும், ஜனங்கிட்ட கொண்டு போய் சேர்த்துவாங்க. இதில் முக்கியமாக முத்து வெங்கடகிருஷ்ணா இவங்க 3 பேர்லையும் 4 பேர்லையும் அவர் தான் ரொம்ப தலை சிறந்திருக்க போகிறார். அவர் நிறைய இந்த கிரந்தங்களை நல்லா அனலைஸ் பண்ணி நல்ல முறையில் அவர் ரொம்ப டாப்பில் கொண்டு போய் சேர்த்த போகிறார். அவங்களுக்கு முறையே ஒவ்வொருத்தருக்கும் அவர் அந்த சன்னியாசன் பேர் கூட அப்பயே தீர்மானம் பண்ணிட்டார் ராகவேந்திர சுவாமிகள். அவர்களும் உத்தராதிகாரிக்கு போகிறாங்க. அதில் யோகீந்திரர் என்னோட உத்தராதிகாரி இருப்பார். அவர் யாருன்னா வெங்கண்ணா யோகீந்திர பிள்ளை அவருடைய ராகவேந்திர உத்தராதிகாரியாக இருப்பார். ராகவேந்திர அடுத்த உள்ளவர். அப்புறம் சுரீந்திர தீர்த்தர்னு வருவார். அப்புறம் சுமதீந்திரர் தான் முத்து வெங்கடகிருஷ்ணா தான் சுமதீன் தீர்த்தரா வருவார். அதுக்கப்புறம் உபேந்திர தீர்த்தரா வரக்கூடியவர் விஜயேந்திர தீர்த்தர், விஜயேந்திராச்சாரியா உபேந்திர தீர்த்தர் வருவார். இங்கு ஆறில், அதாவது முதல்ல யோகீந்திர தீர்த்தர், சுரீந்திர தீர்த்தர், சுமதீந்திர தீர்த்தர், உபேந்திர தீர்த்தர், இந்த 4 பேரும் 4 பேரில் 4 பேர் வரப்போகிறாங்க. அதில் சுமதீன் என்ற பெயரோட கூட முத்து வெங்கடகிருஷ்ணா தான் டாப்பில் இருக்க போகிறார். அவர் பீரியடில் அரசரெல்லாம் அவருக்கு மரியாதை கொடுப்பாங்க. நிறைய இடங்களில் அவர் வாழ்த்தில் வென்று நல்ல பெயரோடு இருக்க போகிறார் என்று சொல்லி நாராயணாச்சார் சொன்னோன்னே நாராயணாச்சார் ரொம்ப சந்தோஷருடைய அந்த ஞானம், எதிர்காலத்தை பற்றி இந்த அறிவு, இந்த ஞானம், அந்த கிரந்தங்களை பாதுகாத்து சித்தாந்த போகணும்னு சொல்ல அவருடைய அந்த முயற்சிகளை எல்லாம் பார்த்து நாராயணாச்சார் ஆடி போயிட்டார். அப்படியே நமஸ்காரம் பண்ணி, சுவாமி எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு, உங்களுடைய அந்த முயற்சி பார்த்துக்கும் எனக்கு ஆனந்தமாக இருக்குது,
எனக்கு அது நான் கேட்ட பாக்கியம் நான் தவறாக நினைக்கூடாதுன்னு சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கேட்ட பிள்ளை நீ கவனிச்சிருக்கிறது எனக்கு தெரிஞ்ச சந்தோஷம், இதுதான் விஷயம் சொல்லி அவரை சமாதானப்படுகிறார். இப்போ ராகவேந்திர சாமி அதுக்குள்ளே இப்போ அவர் சன்னியாசனோட 40 வருஷங்கள் ஆகிவிட்டன. இந்த 40 வருஷம் நிறைய கிரந்தங்கள் இயற்றியிருக்காரு, நிறைய பாடப்பிரவச்சனங்கள், நிறைய இடங்கள வாதங்கள் செய்து ஜெயிச்சிருக்காரு, யாத்திரை போயிட்டு வந்தாச்சு. இன்னும் ஒரு விஜய யாத்திரை போயிட்டு வரணும்னு சொல்லி ராகவேந்திர சாமி தீர்மானம் பண்ணி மறுபடியும் அங்கே விட்டு போன ஏரியாவில் எங்கெல்லாம் போக முடியல அதெல்லாம் போகணும்னு தீர்மானம் பண்ணி மறுபடியும் கும்பகோணத்துக்கு கிளம்புறார். அது சாலிவாகன 1582, அதாவது 1660 வருஷம், கிபி 1660 சுபகிருத்து வருஷம் கார்த்திகை சுத்த திரையோதசி நாளிலே மீண்டும் கும்பகோணத்திலிருந்து அவர் யாத்திரையாக கிளம்புறார். அப்போது நிறைய இடங்களுக்கு போகிற இடங்கள்லாம் அந்த கிராமங்கள், டவுன் எதுவானா சரி அங்கெல்லாம் போய் அங்கெல்லாம் ஒரு நாள் தங்கி அங்கெல்லாம் ஜனங்களை பிரச்சாரம் பண்ணி அவசரமே இல்லை நிதானமாக நிறைய இடங்கள் அவர் தொடக்கம் பெரிய பெரிய நகரங்கள்னு பார்த்தோம்னா கிராமங்கள் எல்லாம் கூட அப்படியே அவர் டச் பண்ணிட்டு போகிறாரு. அப்போது அவர் ஆனைகுந்தி மறுபடியும் வர்றார். விஜயநகரம் ஆனைகுந்திக்கு வந்துட்டு பால்குணா சுக்ல தசமி அப்போ அவருடைய குரு சுதீந்திரருடைய ஆராதனை சிறப்பாக செய்து அங்கிருந்து அவர் மறுபடியும் இதுக்கு ஹம்பி நரஹரி தீர்த்தருடைய பிருந்தாவனத்துக்கு தரிசனம் பண்ணி மூலராமனுடைய பெட்டியை அந்த பிருந்தாவன் மேலே வச்சு அவருக்கு ஆராதனை பண்ணி அவர் தன் நமஸ்கரித்தவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்கிறார். ஏன்னா அந்த மூலராமர் கொண்டு வந்ததே நரஹரி தீர்த்தர் தானே, அதனால் அவருக்கு அந்த மரியாதை செய்யும் போட்டு அந்த மூலராமன் பெட்டியை அவர் பிருந்தாவன் மேலே வச்சு அவருக்கு ஆராதனைலாம் சிறப்பாக செய்துட்டு மறுபடியும் அடுத்த நாள் ரகுநந்த் தீர்த்தருடைய பிருந்தாவனத்துக்கு வர்றார். அதுவும் ஹம்பியில் தான் இருக்குது. அவர் ரகுநந்த் தீர்த்தர் மீண்டும் கைவிட்டு போன மூலராமர் விக்கிரத்தை கொண்டு வந்தவர் ரகுநந்த் தீர்த்தர். ஆனால் அவருடைய பிருந்தாவனத்து மேலேயும் மூலராமர்லாம் பெட்டியை வச்சு அங்கேயே அவருடைய ஆராதனைகள்லாம் செய்து அவருக்கு நிறைய அங்கே வந்தவங்களுக்கெல்லாம் தான தர்மங்கள்லாம் பண்ணி வித்வத் சபையெல்லாம் பண்ணிட்டு அங்கேயே 2-3 நாள் இருந்துட்டு மறுபடியும் அவர் அங்கே இருந்துட்டு அவர் அடுத்தவள இதுக்கு வர்றாரு, மைசூருக்கு வர்றாரு. அங்கே அப்படி அவர் மைசூர் வரதுக்கு முன்னாலே மீண்டும் அவர் உடுப்பிக்கு வந்ததாக தகவல் தெரிகிறது. 1663 வருஷம் 1663 வருஷம் ஏப்ரல் மாதம் மீண்டும் உடுப்பி 2வது முறை உடுப்பிக்கு வர்றார். உடுப்பி வந்துட்டு அங்கே மூலராமர் வச்சு அபிஷேகங்கள் ஆராதனை எல்லாம் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் அங்கிருந்து அவர் கிளம்பி மைசூருக்கு வர்றார். இந்த ரகுநந்த தீர்த்தருடைய பிருந்தாவன் மேலே வைத்து நரஹரி தீர்த்த பிருந்தாவன் மேலே வைத்து செய்த அந்த மூலராமருடைய சரித்திரத்தை பற்றி ஏன்னா அவர் இப்போ மைசூருக்கு போயிட்டுருக்காரு, அதை போயிட்டு ட்ராவல் போகிற டைமுக்குள்ளே அவர் மைசூர் போய் சேரத்துக்கு ஒரு சில நாட்கள் ஆகும். அந்த சில நாட்களுக்குள்ளே நம்ம மூலராமருடைய சரித்திரத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தால் எப்பேற்பட்ட மூர்த்தி இன்னைக்கு மந்திராலய மடத்தில் இருக்கிறது, எத்தனை யுகங்கள் எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு, எத்தனை தெய்வங்கள் வணங்கியிருக்காங்க, எப்பேற்பட்ட மகிமை இருக்கக்கூடியது அந்த மூலராமர் என்பதை பற்றி நாம் தெரிஞ்சுட்டு அப்புறம் மைசூருக்கு போகும்போது ராகவேந்திர மைசூரில் நாம் போய் சந்திப்போம். அதுக்கு முன்னால் அடுத்த எபிசோடில் மூலராமருடைய சரித்திரத்தை நாம் பார்க்கலாம் என்று சொல்லி நாம் விடைபெறுகிறேன். குருராஜா அர்ப்பணமஸ்து. கிருஷ்ணா அர்ப்பணமஸ்து.